अस्सलाम वालेकुम लिया रे। இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துரந்தர் 2 படம் வந்து மதவெறுப்பு பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க, அதில் பேசப்பட்ட நிறைய விஷயங்கள் எந்த அளவுக்கு பொய்யானது, ரஜினிகாந்த் எதுக்காக அந்த ஒரு ட்வீட் போட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரொமோஷன் கரெக்டாக தப்பா, துரந்தர் படம் வந்து இது வந்து இந்தியர்களுக்கான படமா இல்லை இந்து ராஷ்டிராவுக்கான படமா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரைக்கழகம். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தை வந்து ஒரு படமாக பார்த்தோம்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தேட்டரிக்கல் மூமெண்ட்டான ஒரு படம் தான். ஆனால் இது நல்ல படமானு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு டிஸ்கஷன் உருவாகுது. நிறைய வித்தியாசம். இந்த படம் ஒரு சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தேட்டரிக்கல், அதாவது ஒரு டெக்னிக்கல் சைடு ஒரு தரமான ஒரு படமாகவே இருந்தாலும் அது வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதை பொறுத்து தான் இந்த படம் வந்து நல்ல படமாக இல்லைன்றது ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து 2 இடத்துல வந்து மோடி வந்துட்டு போகிறாரு. அந்த 2 இடமுமே கதைக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு டைரக்டர் வந்து ஒரு வலதுசாரி தன்மை உள்ள ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஒரு படமே எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஒரு ஐடியாவில் ஒரு படம் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஒரு ஐடியாவை பேசுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக இங்கே எல்லாருக்கும் இருக்கணும். அதே மாதிரி இவங்க சைடு பேசுகிற, அதாவது வலதுசாரி தன்மையில் ஒரு படம் வருதுன்னா அதே மாதிரி இடதுசாரி கொள்கை ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அவருக்கும் முழு உரிமை இருக்குது. நம்ம எந்த படத்தை ஆதரிக்கிறன்றது அது ஆடியன்ஸ் முடிவு பண்ணிக்குவாங்களே தவிர நீங்கள் படம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கள்ல, அதனால முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க. ஆனால் இதில் அப்படி அவர் பேசியிருக்கிற அந்த விஷயம் இங்கே எந்த அளவுக்கு தவறாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிமானிட்டேஷன். लेकिन क्या आपने सोचा है कि इन आतंकियों को पैसा कहां से मुहैया होता है? नकली नोटों के जरिए. டிமானிட்டேஷன் வந்து முழுக்க ஒரு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். அதனால நம்ம வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இங்கே வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாரும் இந்த நாள் கணக்கான ஏடிஎம் வாசலில் எந்த அளவுக்கு நின்னோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு மோடிஜியோட மாஸ்டர் பிளான் இருக்குது. பாகிஸ்தான்லேருந்து கருப்பு பணம் 60,000 கோடி கொண்டு வராங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக 500,000 ரூபா நோட்டை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அவர் பொறுத்தவரையும் அது வந்து ஒரு ராஜதந்திரம் இல்லை மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது அவரை பொறுத்தவரையும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதாவது கருப்பு பணம் இல்லாமல் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வந்த டிமானிட்டேஷன் 99.3% அந்த பணம் 500,000 நோட்டுகள் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு திரும்பி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆர்பிஐ அவங்களோட ஒரிஜினல் அறிக்கையிலே நமக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதை சரி கட்டுறதுக்காக 2,000 நோட்டுகள் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்தியாவிலே அதிக போலி நோட்டுகள் தயாரிக்கப்பட்ட ரூபாயை 2,000 நோட்டு மாறியிருக்கு அப்படின்ட்டு NCRB அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இன்றைக்கி கேஷ் சர்க்குலேஷன் பார்த்தோம்னா 35 லட்சம் கோடி ரூபா. இது வந்து அந்த டிமானிட்டேஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியரான ஒரு விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. சரி, அடுத்து வந்து காங்கிரஸ் வந்து தீவிரவாதத்துக்கு வந்து ஆதரவாக இருந்துச்சுன்ற மாதிரியான படம் ஃபுல்லாக கட்டமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி பார்த்தோம்னா இந்த அவர் ஃபஸ்ட்டு பாகமில் வந்து ஒரு ஊழலுக்கு எதிராக வந்து நான் வந்து நிறைய ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அஜய் சன்யான்ற கேரக்டர்கிட்ட ஒன்று சொல்லுவார். அது வந்து 2014 ஆட்சி மாறினதுக்கப்புறம் இப்போ தான் டைம் வந்துருச்சு, நீ இப்போ அந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வா அப்படின்ட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கவர்மெண்ட் வந்து இருந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பை மக்களிடையே கொண்டு போகிறாங்க. அது எந்த அளவுக்கு போய் அப்படின்றத நம்ம டேட்டா வழியே பார்ப்போம். நாளைக்கு ஒரு இந்தியன் சோல்ஜரோட தலையை வெட்டி லால் மஸ்ஜிதோட கோபுரத்தில் தொங்க விடுவேன். இந்திரா காந்தி அரசால் 1968ஆம் வருஷத்தில் தான் ரான்னு சொல்லப்பட்ட ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங் உருவாக்கப்பட்டது. அதாவது ரான்ட்டு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அவங்க பீரியடில் தான் உருவாக்கப்பட்டது. இந்த படத்தில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து படம் பார்க்காதவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்கும். ஸோ அதனால் படம் பார்த்துட்டு வந்து இந்த இதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஜமில் ஜமான்ற அந்த கேரக்டர் வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த அரசியலை கைப்படுத்தணும் அப்படின்றக்காக என்னை வந்து அமுச்சு விட்டாங்க. நான் இங்கேயே இருந்துட்டேன். இது வந்து நாட்டுக்காக நான் செய்கிற இது வந்து வெளியும் சொல்லவும் முடியாது,
பாராட்ட முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து நானாக சொல்லலை, இந்த கதைப்படி பார்த்தோம்னா 2016 டிமானிட்டேஷன் அறிவிக்கிறாங்க. இந்த டிமானிட்டேஷன் அறிவித்ததுனால தீவிரவாதிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களே நிறைய டைலாக்ஸ் மூலியமாக சொல்கிறாங்க, இந்த மோடி அதாவது இந்த டிவிக்கிறவன் வந்து நம்ம எல்லாத்தையும் இப்படி கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறான்ன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ நீ என்ன வேணால் பண்ணு, இது இது நான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறார். அதான் துரந்தர் தி ரிவெஞ்ச் என்று சொல்கிறாங்களே, ஒவ்வொருத்தரை ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறார், ஒவ்வொருத்தரை கொலை ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொலை பண்ணுறப்ப தான் கடைசியில் வில்லனை கொண்டுட்டு நம்ம நாட்டுக்கு திரும்பி வர்றப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் நடக்க சொல்கிறாங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அமுச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது 2014 நம்ம 45 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா அந்த வருஷத்தில் யார் ஆட்சியில் இருந்தாங்க? இந்தியா காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்திரா காந்தி தான் பிஎம் இருந்துருக்காங்க. அவங்க தலைமையில் தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து நான் சொல்லலை, அந்த கேரக்டர் வந்து உண்மை இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன டைம் பீரியடில் வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது. 2004 வந்து யாரோட பீரியடு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுவும் காங்கிரஸ், அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி தலைமையில் தான் அந்த ஸ்பை ஏஜெண்ட்டை வந்து நம்ம நாட்டிலேருந்து உளவு பார்க்கறதுக்காக பாகிஸ்தானுக்கு அமுச்சு விட்றோம். அப்புறம் இந்த படத்தில் வந்த மெயின் வில்லன் மேஜர் இக்பால். இவர் வந்து 2011 வருஷத்தில் இறந்து போயிடுறாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து இந்தியன் ஏஜெண்ட்டால் தான் இவர் இறந்தார். அதுவும் அந்த மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த தீவிரவாத செயல்கள் எல்லாமே ஒழியுதுன்ற மாதிரி காட்டியிருக்கீங்க. ஆனால் இது உண்மையாகவே இறந்தது 2011, அதாவது மன்மோகன் சிங் ஆட்சியிலே அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ ஏன்டா அடற? நீ கேள்விப்பட்டது இல்லையா? அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எஸ்பி சௌத்ரி அசலம், இவரும் 14 ஜனவரி மாதத்தில் இவர் வந்து ஒரு கார் மோதி இறந்துடுறாரு. இது நடந்ததுமே மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் நடக்குது. இவர் வந்து பிஜேபியில் இருந்தாருன்ட்டு எனக்கு தெரியாது. இவரோட ஆட்சியில் தான் இவ்வளோ விஷயங்கள், அதாவது நீங்கள் படத்தில் காட்டப்பட்ட நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப தான் இவ்வளோ தீவிரவாத செயல்கள் வந்து அழிச்சு ஒழிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து ஊழலுக்கான இதாக இருந்திருக்கு. நல்ல கவர்மெண்ட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்பான நாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த, அதாவது ஒரு பொய்யான ஒரு விஷயத்த நீங்கள் கட்டமைக்கிறீங்க. இது எந்த அளவுக்கான ஒரு தவறு? சரி, மோடி வந்து பிரதமர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டில் வந்து நிறைய தீவிரவாத செயல்கள் குறைஞ்சிருக்குன்ற மாதிரியான நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க. ஆனால் மோடி ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து எவ்வளோ தீவிரவாத செயல்கள், அதாவது எவ்வளோ அட்டாக் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு பார்க்கலாமா? 2016 வருஷம் பட்டான்கோட் அட்டாக், அதே 2016 வருஷம் யூரி அட்டாக், 2017 வருஷத்தில் அமர்நாத் யாத்ரா அட்டாக், 2019 வருஷத்தில் புல்வாமா அட்டாக், அதே 2019 வருஷத்தில் பாலாகோட் ஃபேர் ஸ்டேட் அட்டாக், 2021 வருஷத்தில் சுக்மா பிஜாப்பூர் அட்டாக், 2025 வருஷத்தில் பகலகாம் அட்டாக். இது எல்லாமே நடந்தது வந்து பிஜேபி ஆட்சியில் தான். ஸோ தீவிரவாத செயல்கள் வந்து எந்த அளவுக்கு அது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டோட கடமை. இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வருது, நாங்கள் வந்து இப்போ இல்லைனாலும் எப்படியாச்சும் உங்கள் நாட்டுக்கு வருவோம், இந்தியாவை வந்து முஸ்லீம் நாடாக மாற்றுவோம் அப்படின்ற மாதிரியான டைலாக்கோட முடியுது. அதுக்கு வந்து வாங்கடா, இது வந்து புது இந்தியா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியா கிடையாது, இது வந்து புது இந்தியா, நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்குன்ற மாதிரியான ஒரு டைலாக் ஒரு இதெல்லாம் வருது. அப்போது இந்தியான்ற நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படி தான் நமக்கு வந்து ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம பழகிட்டுருக்கோம் அவங்க இந்துக்கள் முஸ்லீம் அவங்க எல்லாரோடையும். ஆனால் இந்தியான்றது வந்து இந்துக்களுக்கான நாடுன்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பை வந்து இந்த படம் நமக்கு கடத்துது. இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக, அதாவது ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபி, நல்ல ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுக்குற ஒரு படமாகவே இருக்கிறத வச்சு தவறான ஒரு விஷயத்த சொல்கிறப்போ இது வந்து நல்ல படம்ன்றது வந்து சொல்கிறதுல எனக்கு வந்து நிறைய மாற்று கருத்து இருக்குது. வலதுசாரி சிந்தனைக்கு உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு படமாகவே இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இவர் ரஜினிகாந்த் வந்து பேசியிருக்காரான்னு தெரியல. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தை வந்து பாராட்டி பேசியிருந்திருக்காரு. அதில் வந்து அவருடைய சொந்த கருத்து, நீங்கள் வந்து அதை இப்படி பேசக்கூடாது அப்படின்ற நான் சொல்ல வரல. ஆனால் ட்விட்டருக்கு கீழே வந்து இது வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு மத வெறுப்பு பேசக்கூடிய ஒரு படத்தை பார்க்கணும்னா அப்போது இந்தியன்ஸ் எல்லாருமே இந்துக்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை நீங்கள் உருவாக்குறீங்க. சங்கி
சங்கின்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. மீண்டும் ஒரு படத்துடன் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் மூவி ஸ்பீக் ஹரி.